ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சாரி. சினிமா பஸ் அப்டேட்ல ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். நேற்றுக்கு தமிழ் நியூ இயர் அதுமா பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் டெலிவிஷனில் 2 ரஜினி சாரோட மூவிஸ் போட்டிருந்தாங்க. 2.0 ஜிடிவியில் போட்டிருந்தாங்க. அதே சமயம் சன் டிவியில் பேட்ட படம் போட்டிருந்தாங்க. மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் பார்த்தீங்கன்னாக்கா நேற்றுக்கு வந்து அது டெலிகாஸ்ட் இருந்தது. ஏன்னா யார் வந்து டிஆர்பி ரேட்டிங்கில் பெஸ்ட்டாக வரப்போறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ ஒரு பக்கம் அதோட டெலிவிஷன் ப்ரீமியர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா வேற லெவலில் டிஆர்பி ரேட் இப்போ தாண்டி இருக்கிறதா இப்போ தகவல் வந்திருக்கு. அதுவும் குறிப்பாக சன் டிவியில் போட்ட பேட்ட படத்தோட அந்த டிஆர்பி ரேட் ஒரு 8 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு உச்சத்தை தொட்டிருக்கு. சோ அதுக்கான அக்யூரேட் அந்த ரேட்டிங் என்னன்றது இன்னும் ஒரு சில நாட்கள்ல சன் டிவியே வந்து அதிகாரப்பூர்வமா ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. இத்தனைக்கு நேற்று ஈவினிங் பாத்தீங்கன்னாக்கா சிஎஸ்கே மேட்ச் நடந்திருக்கு. சோ சிஎஸ்கே மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருமே வந்து பேட்ட படம் பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறமேட்டா டிஆர்பி ரேட் கண்ணா பின்னான்னு தொட்டிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. சோ இது ஒரு பக்கம் இருக்கு. நேத்திக்கு ஆல்பர்ட் தியேட்டர்ல சென்னையில பாத்தீங்கன்னாக்கா நம்ம பேட்ட படத்தை வந்து அந்த ஷோ ஓடி இருக்கு. நேத்திக்கு 94th டேவோ 95th டேவோ ரெஸ்பெக்டிவா பாத்தீங்கன்னாக்கா அவங்க வந்து ஒரு அலர்ட் பண்ணிருக்காங்க ஒரு ஷோ. சோ நேத்திக்கு பாத்தீங்கன்னாக்கா ஏப்ரல் 14th அதுமா மதியானம் பாத்தீங்கன்னாக்கா மேட்னி ஷோ வந்து அவங்க ஒதுக்கி இருக்காங்க. சோ படம் பாத்தீங்கன்னாக்கா வேற லெவல்ல அங்கேயும் வந்து ஒரு ஹிட் அடிச்சிருக்கு நேத்திக்கு. இத்தனைக்கும் நேற்று ஈவினிங் பாத்தீங்கன்னாக்கா பேட்ட படம் சன் டிவில போட போறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் ஃபேன்ஸுக்கு. பட் இருந்தாலுமே நேற்று மதியானம் 3 மணி ஷோக்கு எல்லாருமே அந்த தியேட்டர்ல போயிட்டு ஒரு வேற லெவலில் செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. சோ ஆக்குபென்சி பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு குட் ஆக்குபென்சி தான் சொல்லணும். 50 to 60% அளவுக்கு வந்து சீட் ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க அந்த ஒரு ஷோக்கு. சோ எந்த அளவுக்கு வந்து ரஜினி சார் மேல வந்து ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு வெறித்தனமான ஃபேன்ஸா இருக்காங்கன்றது நல்லா சொல்லலாம். ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், நம்ம 2 மணி நேரம் வெயிட் பண்ணாக்கா டிவிலே பார்த்துட்டு போயிடலாமே வீட்டுல உட்காந்துட்டு அப்படின்னு நினைக்காம காசு கொடுத்து நேற்றுக்கு மதியானம் போய் தியேட்டர்ல பாத்துருக்காங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க செலிப்ரேட் பண்ணிருக்காங்க அந்த படத்தை, எந்த அளவுக்கு அந்த படம் வெற்றி அடைஞ்சிருக்குன்றது நல்லாவே தெரியணும். சோ ஃபேன்ஸ் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. பேட்ட படம் 100 நாள் தாண்டிட்டு தான் தியேட்டர் விட்டுட்டு போகும் போல இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான ரன்னிங்கா இருக்கு. சோ இன்னும் ஒரு சில நாட்கள்ல பாத்தீங்கன்னாக்கா 100வது நாள் கொண்டாட போறாங்க தியேட்டர்ல ஃபேன்ஸ் எல்லாம். எந்த அளவுக்கு நீங்க ஆர்வமா இருக்கீங்க? ஒரு பக்கம் நேற்று டிவில போட்ட அந்த பேட்ட படத்தோட அந்த டிஆர்பி ரேட்டிங் வேற லெவலில் தொட்டு இருக்கு. அதுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு தான் கொஞ்சம் குறைஞ்சு இருக்கு 2.0 படத்தோட ரேட்டிங். ஏன்னா அதுவும் நேற்று நல்லா போயிருக்குன்னு சொல்லிருக்காங்க. இத்தனைக்கும் போன வாரமே இந்த 2.0 வந்து நம்ம தமிழ் டெலிவிஷன்ல போட்டுட்டாங்க. மீண்டும் ஒரு தாட்டி ரீடெலிகாஸ்ட் பண்ணி அதுவும் பாத்தீங்கன்னா பேட்டைக்கு ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான ஒரு டஃப் காம்படிஷன் கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். இது நீங்க எப்படி பாக்குறீங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.